அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். இது எண்ணெயிலலாம் பொரிக்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பேன் காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்க வேண்டியதில்லை, கொஞ்சம் வதங்கி இந்த மாதிரி பிங்க் கலரில் மாறி வந்தால் போதும். இந்த டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு ஒரு 1 நிமிஷம் வதங்கட்டும் எண்ணெயில். அது ஒரு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டை வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அந்த துருவி வச்சுருக்க கேரட்டை இதில் சேர்த்துட்றேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வதக்குங்க. கேரட் கொஞ்சம் வேகணும். நான் வந்து வெறும் கேரட் மட்டும் தான் சேர்க்குறேன். நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் கேரட்டும் சிக்கனும் சேர்த்துருக்கேன். இது நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங்கிறனால இதில் அதிகமான எண்ணெய் இருக்கக்கூடாது. அதனால தான் நான் எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கேன். பாருங்கள், கேரட் வெந்து கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் எடுத்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அதிகமான எண்ணெய் சேர்க்கக்கூடாது, சேர்த்தோம்னா அந்த ஸ்டஃபிங் நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து ஒரு 150 கிராம் சிக்கனை வந்து வெறும் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதோட வந்து நூல் நூலாக நல்லா பிரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். இப்போ நான் உதுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த வெங்காயம், சிக்கனு, மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் நல்லா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இப்போ இப்படி தனித்தனியாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் நல்லா வதக்க வதக்க எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்களேன், அந்த வெங்காயத்தோடையே அந்த சிக்கன் மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங்கை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இது நல்லா ஆறணும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து பன் தான் எடுத்திருக்கேன், ரவுண்டு பன்னு. நல்ல ஒரு சாஃப்டான பன் எடுத்திருக்கேன். அது சென்டரில் வச்சு நல்லா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. பர்கருக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிடுங்க. பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பன்னோட அடிபாகத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஸ்டஃபிங் எடுத்து வச்சுருங்க. ஸ்டஃபிங் வந்து உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். எனக்கு நிறையா ஸ்டஃபிங் இருக்கணுங்கிறவங்க கொஞ்சம் நிறையா வச்சுக்கோங்க. எனக்கு அதிகமாக வேணான்னா கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங்க்கு மேலே நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டால் வைங்க, இல்லைனா வெறும் அந்த ஸ்டஃபிங்கோட கூட அந்த பன்னை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், மறுபடியும் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணும் போது நீங்கள் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுட்டு நீங்கள் அந்த டைமில் வந்து லைட்டாக பேனில் வச்சு ஹீட் பண்ணாலே போதும், டக்குன்னு ரெடி ஆயிடும். இதெல்லாம் நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் 2 பன்னுமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம வச்சுருக்க பன்னை எடுத்து அது மேலே அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், சீஸ் எவ்வளோ நல்லா மெல்ட் ஆகியிருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதோட அடிப்பாகம் வந்து நல்லா கொஞ்சம் பன்னு வந்து முருகி கிறிஸ்பியாக இருக்கும்.
மேல் பாகம் சாஃப்டாக இருக்கும், சாப்பிடும் போது நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.